மேடம், சத்யாவை கூட்டு போறதுக்காக வந்திருக்கேன். ஏஞ்சல், அந்த லாக்கப்பை ஓபன் பண்ணி விடு. மைதிலி மேடம், லெட்ஜர் எடுத்துட்டு வா. ஓகே மேடம். சைன் வாங்கிட்டு அனுப்பி விடுங்க. போலாம். ஒரு நிமிஷம். அக்யூஸ்ட் கையில விலங்க மாட்டி தான் கூட்டிட்டு போகணும்னு நான் நேத்தே சொன்னேன். ஆனா ஏன் நீங்க அதை செய்யவே மாட்டீங்க? அக்யூஸ்ட் தானே விலங்க மாட்டி கூட்டிட்டு போனோம். சத்யா ஒன்னும் அக்யூஸ்ட்னு இன்னும் ப்ரூவே ஆகல. முதல்ல சத்யாவை சந்தேகத்தில் தான் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அதுக்கு கையில விலங்கு மாட்டணும்னு அவசியமே கிடையாது. வா சத்யா. வணக்கம் எஸ்ஐ மேடம். என்ன விஷயம் சார்? என்னோட கிளையண்ட் ரஞ்சனியை நான் ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கேன். அதுக்கான ஆர்டர். ஏன் சார், இவ திமிரு பிடிச்சு போய் போலீஸையே அடிக்க வருவா. நீங்க உடனே ஜாமீன் வாங்கிட்டு வந்துருவீங்களா? அப்புறம் அவ எப்படி சார் திருந்துவா? அதுக்கு நான் அப்பாலஜி கேட்க சொல்றேன் மேடம். இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். சத்யா, என்னாச்சு? ஏதோ சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. வழக்கமா நான் தான் ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பேன். இப்ப நீ யோசிச்சுட்டு இருக்க. லாக்அப்ல ஒரு பொம்பளை இருந்தாலே, அவ தலையில கட்டு போட்டிருந்தா பாத்தியா? ஆமா, கவனிச்சேன். அவளுக்கு என்னாச்சு? முதல்ல நீ இருக்கிற லாக்அப்ல அவள் எதுக்கு அடைச்சாங்க? அவளை இதுக்காக நான் இருக்கிற லாக்அப்ல அடைச்சாங்கன்னு தெரியாது. ஆனா அவ தலையில அடிபட்டதுக்கான காரணம் நான் தான். என்ன சொல்ற சத்யா? என்ன நடந்துச்சு? நேத்து நைட்டு தான் அவளை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த எஸ்ஐ வேணுனே தான் எங்களை தனியா விட்டுட்டு வெளியே போனாங்கன்னு எனக்கு தெரியும்.